அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் 9ஆம் தேதி முதல் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, ராசியின் அதிபதியாகவும் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மீனராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தின் இறுதி நட்சத்திரத்திலும் 5ஆம் இடத்தின் முதல் நட்சத்திரத்திலும் நுழைகிறார். எனவே இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் 7.5 சனி காலகட்டம் என்று பார்க்கப்பட்டாலும் கூட சனிக்கு நேர் எதிராக நின்று நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதியான குரு பகவான் வலம் பெற போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், இக்கட்டுகள், சிரமங்கள் போன்ற அனைத்தையும் உறுதியாக தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாக உண்டு. ஏனென்றால் பொதுவாக ராசியின் அதிபதியான குரு பகவான் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவருமாக இருக்கிறார். அவர் எந்த இடத்தில் வலம் வந்தாலும் நன்மையை நிறைவாக அள்ளி கொடுப்பார். ஆனால் அதே வேளையில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4இல் தான் அமர்ந்திருக்கிறார். எனவே நன்மை நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கிடைக்க போகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது ஜீவனாதிபதியும் கர்மாதிபதியுமாக மீனராசிக்காரர்களுக்கு திகழ்கிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான். எனவே அவர் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே பல விஷயங்களில் நிறைவாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறார். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறியக்கூடிய மிக சிறப்பான ஆற்றலை இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதால் 7.5 சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்களை கூட சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் வலுவாக குரு அமர்ந்திருப்பதால் தாய் வழி உறவினர்களுக்கிடையே இருந்த மனக்கசப்பு, மனசங்கடம் நீங்கும். இந்த தருணத்தில் மாமன் மைத்துனர் வழியில் மிக சிறப்பான வளர்ச்சி நிறைவாக கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப உறவு மேலும் பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் வலுவாக 8, 10, 12 ஆகிய இடங்களில் கிடைப்பது மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும் பார்க்கிறாருங்க குரு பகவான். எனவே இந்த வேளையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான பாதிப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது. குறிப்பாக அஷ்டமஸ்தானத்தை 5ஆம் பார்வையால் பார்க்கிறார். எனவே குடும்ப உறவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பும் சங்கடமும் விலகுவதோடு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவானினுடைய சுப பார்வை 5ஆம் பார்வை 8ஆம் இடத்தில் வலுவாக பதிவதால் அஷ்டம பாதிப்புகள், தோஷங்கள், தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் என எந்த காரியமாக இருந்தாலும் உறுதியாகவே அவை அனைத்தும் தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவில்
அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே அஷ்டம பாதிப்புகள் விலகுவதால் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புத்திரகாரகனின் அருளால் நிச்சயமாக 7.5 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் புத்திர பாகியம், திருமணம் போன்றவற்றில் உறுதியாகவே தடையில்லை என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான வேலையாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது வீண் விரயங்கள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் இருக்கும். அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வகையில் அஷ்டம தோஷங்கள் அனைத்தையும் முற்றிலுமாக தகர்த்தெறிகிறாருங்க குரு பகவான். இது நிறைந்த நன்மையை நிச்சயம் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. 10ஆம் இடத்தை, தொழில் ஸ்தானத்தை வலுவாக பார்க்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் தொழில் வளம் சிறப்பாக மாறக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. தொழிலில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் தொல்லை முற்றிலுமாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனநிறைவும் மகிழ்ச்சியும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையிலும் நிரந்தர தொழில், நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தற்போது வேலையை இழந்தாலும் உடனடியாக புதிய வேலையில் இணைவதற்கான நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பணிச்சுமை குறைவதோடு வேலை ரீதியாக இருக்கக்கூடிய மனக்குழப்பமும் கவலையும் நீங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உண்டு. அது மட்டுமல்லாது 9ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே வீண் விரய செலவுகள், அலைச்சல், சிரமம் போன்றவை கட்டுக்குள் வருவதோடு விரயங்களை முதலீடாகவும் சுப விரயங்களாக மாற்றக்கூடிய நல்ல யோகமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் உண்டு. கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் உருவாகினாலும் அதைவிட பல மடங்கு நன்மையும் லாபமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க போகிறது. எனவே தவறவிடாமல் மீனராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் சுகஸ்தானத்தில் வலம் வருவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக எளிதில் கைகூடக்கூடிய முதன்மையான யோகத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள குருவிற்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.